எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையை உங்களை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்தி உங்களை கனப்படுத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை, வாக்கு தத்தம், தீர்க்கதரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 73:4. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது, அவருடைய பலன் உறுதியாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை ஒரு காலத்தில் நான் பலனாய் இருந்த பிரதர், ஜபத்தில் பலனாய் இருந்த, வேத வாசிப்பில் பலனாய் இருந்த, ஊழியத்தில் பலனாய் இருந்த, ஆனால் இன்னைக்கு என்னுடைய பலன் குறுகி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய பலன் அவர்களுக்கு உறுதியாய் இருக்கிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். உறுதியாய் இருக்கிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எந்த காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பலன் குறுகி போகாதபடி நம்முடைய பலத்தினால் இடைக்கட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். பெரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியம் உங்களை பலவீனப்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு கடன் பிரச்சனை உங்களை பலவீனப்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு அச்சுறுத்தல் உங்களை பலவீனப்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம் உங்களை பலவீனப்படுத்தி இருக்கலாம், ஏதோ உங்களுடைய ஒர்க் பிரஷர் உங்களை பலவீனப்படுத்தி இருக்கலாம், ஏதோ உங்களுக்கு விரோதமாக எழுப்பின சத்துருக்களை நிமித்தம் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் உங்களுடைய பலனை கர்த்தர் பலப்படுத்த, இன்னும் பலத்தை கூட்டி கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை. எந்தெந்த இடத்தில் நான் குறைவுபட்டேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் கர்த்தருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கி உங்கள் தலையை உயர்த்தி உங்களை கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. சங்கீதம் 73:1 சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய பலன் குறுகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சுத்த இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் தான் மகா கேடு, பொல்லாப்பு எல்லாம் எழும்பி வருகிறது. யாருக்கு விரோதமாகவும் நாம் எழும்பாதபடி நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தருக்குள் பக்குவப்படுத்தி சுத்த இருதயமாய் நாம் வைத்துக் கொள்வோமே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், உங்களுடைய பலன் ஒரு நாளும் குறுகாது. உங்களுடைய படிப்பின் பலன், உங்களுடைய ஞானத்தின் பலன், உங்களுடைய சரீர பலன் ஒரு நாளும் குறுகி போகாது. அதை உறுதியாயிருக்க கர்த்தர் கிருபை தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கர்த்தரின் கருத்திலே கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரவில்லை என்று உடைய பிள்ளைகள் புலம்புகிறார்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவீராக. உடைய பிள்ளைகள் பலவீனப்பட்ட எல்லா பகுதியும் பலன் அடையட்டும். சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாகட்டும். ஃபினான்ஷியலி ஒரு பலன் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உறுதியாயிருக்க கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.